இந்த யுத்தம், இந்த சண்டை இன்னும் குறைந்தது 7 மாதங்களுக்கு நடப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது என்று பெஞ்சமின் நெதன்யாஹுவினுடைய பாதுகாப்பு ஆலோசகர் சொல்லுகிறார். சமாதான பேச்சிலும் எந்தவிதமான பிரயோஜனமும் இல்லை. எனவே மீண்டும் மீண்டும் பேசுவதில் பலனில்லை. நாங்கள் சொன்னதை அமெரிக்காவே ஒப்புக்கொண்டிருக்கிறது. எனவே சமாதானத்திற்கு வாருங்கள் என்று ஹஸ்ஸாம் பத்ரான், ஹமாஸினுடைய மூத்த தலைவர்களில் ஒருவர் இன்றைக்கு சொல்லியிருக்கக்கூடிய செய்திகளும், ஜோர்தானில் ஏற்பட்ட மாதிரி ஒரு ஆர்ப்பாட்டத்தை நீங்கள் சவுதியில் பார்க்க முடியாது, குவைத்தில் பார்க்க முடியாது, மற்ற நாடுகளில் பார்க்க முடியாது. அதுக்கு 2 காரணம் இருக்கிறது. இதை முழுவதுமாக ஒரு ஹமாஸினுடைய பிரச்சனையாக அவர்கள் சித்தரித்துக் கொண்டிருக்கிறார்கள். இன்றைக்கு யுனிசெஃப் மிக முக்கியமான ஒரு அறிவித்தலை வெளியிட்டிருக்கிறார்கள். இந்த ரஃபா பார்டர்ல 11,000 ட்ரக்குகள் நிறுத்தப்பட்டிருக்குது. உள்ள உணவுகள் இல்லை. ரஃபா மீதே தற்போது தாக்குதல் நடத்தப்படுகிறது. இந்த மாதிரியான இடத்துல பார்டரை திறந்து யுத்தத்தை நிறுத்தி மக்களுக்கு சாப்பாடு கொடுங்கன்னு சொன்னா அதை சொல்லாத அமெரிக்கா வெறும் 1 வீக் போர்ட் நாசமாகிவிட்டது. எனவே இது கண் துடைப்புக்கு செய்த வேலை. உலகமே ஏமாத்துதுங்க அந்த மக்களை. ஹூதிகள் கடலில் இருந்து இஸ்ரேலை நோக்கிய தங்களுடைய ஏவுகணை தாக்குதல்களை ஆரம்பிக்க போகிறார்களோ என்கிற சந்தேகம் வலுத்திருக்கிறது. இந்த ஆயுதங்களை கொண்டு அங்கிருக்கக்கூடிய பாலஸ்தீனர்களை முடித்து விடுங்கள், அழித்து விடுங்கள் என்கிறாள். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்து. அன்பிற்கினிய சகோதர சகோதரிகளே, 236வது நாளாக காசா பள்ளத்தாக்கிலே நடந்து வரக்கூடிய இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு பயங்கரவாத இராணுவத்தினுடைய அடாவடி தாக்குதல்கள் தொடர்பான செய்திகளைத்தான் இன்றைய தினமும் நாம் பார்க்க இருக்கிறோம். நமக்கெல்லாம் தெரியும், இன்றைய தினம் ஒரு பாரிய அழிவை ரஃபாவை நோக்கி செய்து கொண்டிருக்கிறது இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு பயங்கரவாத இராணுவம். அது பற்றி ஒரு தனியான வீடியோவை நம்ம போட்டிருக்கிறோம். பார்க்காதவர்கள் அதை தனியாக பார்த்து கொள்ளுங்கள். எது எப்படி போனாலும் ரஃபா என்பது 14 லட்சத்திற்கு மேற்பட்ட மக்களை கொண்ட இடம். எனவே அந்த பகுதியை நோக்கி இஸ்ரேல் தன்னுடைய தாக்குதல்களை ஆரம்பித்திருக்கிறது. உலக நாடுகள் மௌனம் காக்கிறது, அரபு நாடுகள் கள்ள மௌனம் காக்கிறது. அனைத்து நாடுகளும் பார்த்து கொண்டிருக்க இந்த அநியாயம் அரங்கேறி கொண்டிருக்கிறது. தாங்க முடியாத அவலம், பொறுத்து கொள்ள முடியாத கஷ்டம், கவலை என்பதிலே எந்த மாற்று கருத்தும் இல்லை. வல்ல ரஹ்மானிடத்தில் மறவாமல் கையேந்துங்கள், பிரார்த்தனை செய்யுங்கள். இதை தவிர்த்து நாம் எதையும் செய்ய முடியாது. எனவே அல்லாஹு தாலா அவர்களை பாதுகாக்க போதுமானவன், அநியாயக்காரர்களை அழித்து இல்லாமலாக்க போதுமானவன் என்பதுதான் நம்முடைய ஆழ்ந்த நம்பிக்கையாகவும் இருக்கிறது என்பதை தொடர்ந்து இன்றைய தினம் என்னவெல்லாம் நடக்கிறது காசாவில் என்கிற செய்திகளை நம்ம பார்க்க இருக்கிறோம். இன்றைய தினம் இஸ்ரேலுடைய பிரதமர் பெஞ்சமின் நெதன்யாஹுவினுடைய தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் ஒரு முக்கியமான செய்தியை வெளியிட்டிருக்கிறார். அதாவது காசாவினுடைய யுத்தம் எப்பொழுது நிறைவுக்கு வரும் என்பதை பொறுத்தவரையில் அவர் இன்றைக்கு தெரிவித்திருக்கக்கூடிய கருத்து என்னவென்றால், இந்த போர், இந்த யுத்தம், இந்த சண்டை இன்னும் குறைந்தது 7 மாதங்களுக்கு நடப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது என்று பெஞ்சமின் நெதன்யாஹுவினுடைய பாதுகாப்பு ஆலோசகர் சொல்லுகிறார். இன்னும் 7 மாதங்களுக்கு நடப்பதற்கு வாய்ப்பு இருக்கிறது என்று சொல்லுகிறவர் அதை மிக தெளிவாக சொல்லுகிறார். 2024 முடிவடையும் வரை கூட இந்த யுத்தம் தொடரலாம் என்பதுதான் அவருடைய கருத்தாக இருக்கிறது. எனவே அவர்களை பொறுத்தவரையில் முழு காசாவையும் அழிப்பது, முழு காசாவையும் இல்லாமலாக்குவது, அங்கிருக்கக்கூடிய அனைத்து மக்களையும் இனிமேல் கையேந்தக்கூடிய மக்களாக மாற்றுவது, அவர்கள் அத்தனை பேரையும் கொன்று குவிப்பதுதான் அவர்களுடைய எண்ணமாக இருக்கிறது என்பதை திட்ட தெளிவாக அவருடைய பேச்சுக்கள் இன்றைக்கு காட்டிக் கொண்டிருக்கின்றன. இந்த நிலையில் தான் இன்றைய தினம் நிறைய சம்பவங்கள் காசாவை ஒட்டி நடந்து வருவதை நாம் பார்க்க முடியும். குறிப்பாக இன்றைக்கு பெஞ்சமின் நெதன்யாஹுவினுடைய பாதுகாப்பு செயலாளர், தேசிய பாதுகாப்பு ஆலோசகருடைய கருத்தை தொடர்ந்து ஹமாஸினுடைய மூத்த தலைவர்கள் ஒருவராக இருக்கிற ஹஸ்ஸாம் பத்ரான் அவர்கள் மிக தெளிவான ஒரு அறிக்கையையும் இன்றைக்கு வெளியிட்டிருக்கிறார். அதில் அவர் என்ன சொல்றாருன்னா, நெதன்யாஹு மீண்டும் மீண்டும் பச்சை பொய்களையே சொல்லிக் கொண்டிருக்கிறார் என்கிறார். அதற்கான காரணம் என்னன்னா, இன்றைய தினம் சமாதான பேச்சுவார்த்தைகளுக்கான தூதுக்குழு ஒன்றை நாங்கள் அனுப்ப இருக்கிறோம் என்கிற ஒரு செய்தியை பெஞ்சமின் நெதன்யாஹு விடுத்திருந்தார். பிற்பட்ட நேரங்களில் வெளிவந்த செய்திகளின்படி எங்களுடைய தூதுக்குழு பேச்சுவார்த்தைக்காக சென்றிருக்கிறது என்கிற
என்கிற செய்திகளையும் அவர்கள் வெளியிட்டிருந்தார்கள். இந்த இரண்டுமே பொய்யானது என்கிறார் ஹஸ்ஸாம் பத்ரான் அவர்கள். அதற்கான காரணத்தையும் அவர் என்ன சொல்றார் என்று சொன்னா, நாங்க பேச்சுவார்த்தை தொடர்பான எந்த விதமான அறிவுறுத்தல்களையும் அபிஷியலாக பெற்றுக்கொள்ளவில்லை. அது மட்டுமல்லாமல் இந்த சமாதான பேச்சு என்கிற பேச்சை நெதன்யாகு எடுப்பதே இந்த யுத்தத்தை நீட்டிப்பதற்கும் ரஃபாவிலே இருக்கக்கூடிய மக்களை கொன்று குவிப்பதற்கும் தான். ஏன்னா சமாதான பேச்சுன்னு ஆயிடுச்சுன்னு சொன்னா குறைஞ்சது 2 வீக்காவது பேச்சுவார்த்தை நடத்துவாங்க. அந்த பேச்சுவார்த்தை காலத்துக்குள்ள ஒரு நாளிலேயே 250க்கு மேற்பட்ட அப்பாவிகள் ரஃபாவிலே கொல்லப்பட்டிருக்கிறார்கள். பல பேர் வீடுகளை இழந்திருக்கிறார்கள், அனாதைகளாக்கப்பட்டு கொண்டிருக்கிறார்கள், சொல்ல முடியாத அவலங்களுக்கு உள்ளாக்கப்படுகிறார்கள் என்கிற நிலையில் ஒரு 2 வீக் பேச்சுவார்த்தை என்று கழிந்தால் அந்த காலகட்டத்தில் நடக்கக்கூடிய தாக்குதல்களில் கண்டிப்பாக பல்லாயிரக்கணக்கான மக்கள் செத்து மடிந்து விடுவார்கள், மரணத்தை தழுவி விடுவார்கள் என்பதிலே மாற்று கருத்திருக்க முடியாது. அதனால தான் அவர் சொல்றாரு, இவங்க ஏமாத்துறாங்க, பொய் சொல்றாங்க, காலத்தை இழுத்தடிச்சு மக்களை கொன்று குவிக்க இவர்கள் நினைக்கிறார்கள். நெதன்யாகு எந்த விதமான உடன்பாட்டையும் எட்டுவதற்கு தயாராக இல்லை என்பது மட்டுமல்லாமல் சண்டையை பொறுத்தவரையில் நாங்கள் ஆல்ரெடி சமாதான பேச்சுவார்த்தைகளில் மிக தெளிவான எங்களுடைய கருத்துக்களை சொல்லிவிட்டோம். நாங்கள் மொத்தமாக யுத்தத்தை நிறுத்த வேண்டும், இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு பயங்கரவாத இராணுவம் நாட்டை விட்டு மொத்தமாக வெளியேற வேண்டும் என்பதில் உறுதியாக இருக்கிறோம், எங்களுக்கு சுதந்திரம் கிடைக்க வேண்டும் என்பதில் உறுதியாக இருக்கிறோம். இதுவெல்லாம் இல்லாத பட்சத்தில் சமாதான பேச்சிலும் எந்த விதமான பிரயோஜனமும் இல்லை. எனவே மீண்டும் மீண்டும் பேசுவதில் பலனில்லை. நாங்கள் சொன்னதை அமெரிக்காவே ஒப்புக்கொண்டிருக்கிறது, எனவே சமாதானத்திற்கு வாருங்கள் என்று ஹஸ்ஸாம் பத்ரான் ஹமாஸினுடைய மூத்த தலைவர்களில் ஒருவர் இன்றைக்கு சொல்லியிருக்கக்கூடிய செய்திகளும் வெளியாகி இருக்கிறது. எது எப்படி போனாலும் ரஃபா தாக்குதலை நடத்தினால் நாங்கள் உங்களுக்கு ஒத்துழைக்க மாட்டோம் என்று அமெரிக்கா ஆரம்பத்தில் சொல்லியிருந்தது, மீண்டும் சொல்லியிருந்தது என்கிற செய்திகளை எல்லாம் பலவிடத்தை நம்ம பார்த்திருப்போம். ஆனால் நேற்று முதல் ரஃபாவிலே நடத்தப்படுகிற அனைத்து தாக்குதல்களும் US மேட் வெப்பன்ஸ்களால் தான் நடத்தப்படுகிறது. அமெரிக்காவினுடைய தயாரிப்புகளான ஆயுதங்களால் தான் அத்தனை அநியாயங்களும் நடத்தப்படுகிறது. அவர்கள் பொதுவாக இந்த அமெரிக்கா உள்ளிட்ட அந்த மேற்கு நாடுகளுக்கு திட்ட தெளிவா தெரியும், அரபியனை மாடாக்கிடலாம், அரபியனை ஏமாத்திடலாம். அதற்கு ஒன்றை மட்டும் நீங்க நினைப்பீங்க, என்னன்னா என்னடா இவ்வளவு அநியாயம் நடக்குது, அரபு நாட்டு மக்கள் பார்த்துக்கிட்டு சும்மா இருக்கானே, இவ்வளவு அநியாயம் இருக்குது, குவைத்தில் பார்த்துக்கிட்டு சும்மா இருக்கானே, மற்ற நாட்டில் பார்த்துக்கிட்டு சும்மா இருக்கிறானே, நமக்கு வருகிற ஆதங்கம் கவலை கூட அவங்களுக்கு வர்ற மாதிரி தெரியலையேன்னு யோசிப்பீங்க. அதற்கான ஒரு காரணம் இருக்கிறது. என்னன்னா இந்த நாடுகளை பொறுத்தவரையில் ஜோர்தானில் ஏற்பட்ட மாதிரி ஒரு ஆர்ப்பாட்டத்தை நீங்கள் சவுதியில் பார்க்க முடியாது, குவைத்தில் பார்க்க முடியாது, மற்ற நாடுகளில் பார்க்க முடியாது. அதுக்கு 2 காரணம் இருக்கிறது. ஒன்று என்னன்னு கேட்டால், அங்கு ஆர்ப்பாட்டங்கள் நடத்த முடியாத அளவுக்கு சட்டங்களை கடுமையாக்கி வைத்திருக்கிறார்கள், முதலாவது. 2வது காரணம் என்னன்னா, எவ்வளவு சட்டங்கள் கடுமையாக இருந்தாலும் இப்படி ஒரு அநியாயம் நடக்கும் போது மக்கள் பொறுத்து கொண்டிருக்க மாட்டார்கள், அவர்கள் வெளியே வர நினைப்பார்கள். ஆனால் அதற்கும் அங்கு வழியில்லாமல் இருப்பதற்கான காரணம் என்னவென்று சொன்னால், நம்ம அல் ஜசீராவை பார்க்குறோம், நம்ம அல் ஜசீராவினுடைய ஆங்கிலத்தை பார்க்குறோம், அரபியை பார்க்குறோம், அங்கே நடக்கிற அநியாயங்கள் எல்லாம் அவங்க காட்டிக்கிட்டு இருக்கிற அதே நேரம் சவுதி அரேபியாவினுடைய தொலைக்காட்சிகள் 100க்கு 100% சில தொலைக்காட்சிகள் முனாஃபிக்குத்தனமான நயவஞ்சகத்தனமான செய்திகளை வெளியிடுகிறது. அரபு நாடுகளுடைய தொலைக்காட்சிகள் முழுக்க இந்த அவர்கள் நடத்துகிற அநியாயத்தை பற்றி பேசினாலும், இஸ்ரேல் இப்படியெல்லாம் செய்கிறாங்க என்று பேசினாலும், இதை முழுவதுமாக ஒரு ஹமாஸினுடைய பிரச்சனையாக அவர்கள் சித்தரித்து கொண்டிருக்கிறார்கள். அது அரபியாவை எடுத்துக்கிட்டோம்னு சொன்னால், சவுதி அரேபியா, துபாய் உள்ளிட்ட நாடுகளில் பிரபலமாக இருக்கக்கூடிய தொலைக்காட்சிகள் எல்லாம் நீங்கள் எடுத்துக்கிட்டீங்கன்னா, இவங்க மேலே ஏற்கனவே ஹமாஸ் காட்டமாக அறிக்கைகள் வெளியிட்டதெல்லாம் நம்ம பார்த்தோம். என்னன்னா, ஹமாஸை பற்றி, அங்கிருக்கிற சுதந்திர போராளிகளை பற்றி, இவங்களுக்கு தேவையில்லாத வேலை, இவங்க போய் சண்டை பிடிக்கிறதுனால தான் அவங்க வந்து அடிக்கிறாங்க, இவங்க சும்மா இருக்க வேண்டியதானே என்கிற விதமாக 100% நிஃபாக்குத்தனத்தோடு, முனாஃபிக்குத்தனத்தோடு, நயவஞ்சகத்தனத்தோடு இவர்கள் செய்திகளை வெளியிட்டுக் கொண்டிருக்கிறார்கள். இந்த மாதிரியான செய்திகளை பார்க்கிற மக்களும் அதை நம்புவாங்களா இல்லையா? ஓ அப்படியா, அப்போ அங்கே பெரிய பிரச்சனை ஒன்றும் இல்லையா, ரஃபா ஒரு மேட்ரு கிடையாதா,
அப்போ காசா பெரிய மேட்ரு கிடையாதா? இந்த மாதிரி என்னன்னா அதை மலினப்படுத்துகிறார்கள். யார் அல் ஜசீராவை பார்க்குறாங்களோ, யார் அல் ஜசீரா ஆங்கிலத்தை அதனால தான் நீங்கள் மேற்கு நாடுகளில் அமெரிக்காவிலேயே 50க்கும் மேற்பட்ட பல்கலைக்கழக மாணவர்கள் ஏன் வீதிக்கு வருகிறார்கள்? லண்டன் நிறைந்து வழிகிறது ஆர்ப்பாட்டத்தில். ஏன் அமெரிக்காவினுடைய பல நகரங்களில் தொடர்ந்து ஆர்ப்பாட்டம் ஏன் நடைபெறுகிறது என்றால், அங்கு இருக்கக்கூடிய மக்கள் அல் ஜசீராவினுடைய ஆங்கில பதிப்பை பார்க்கிறார். அவர்களுக்கு அல் ஜசீரா தடுக்கப்படவில்லை. அல் ஜசீராவுக்கு நிகராக மற்ற ஊடகங்கள் CNN ஆக இருந்தாலும் BBC ஆக இருந்தாலும் என்ன பொய்ய சொன்னாலும் அல் ஜசீரா அங்கே பெரிய தாக்கத்தை உண்டாக்கி விட்டது. இடத்தை பிடிச்சி நிற்கிறாங்க அவங்க. அதனால அங்கிருக்கக்கூடிய மக்கள் எது உண்மை எது பொய் என்பதை பிரித்து அறிகிறார்கள். இங்கிருக்கக்கூடிய மக்களுக்கு பல விவகாரங்களை பார்ப்பதற்கான தடைகளை உண்டாக்கி, பார்த்தாலும் நீங்க ரியாக்ட் பண்ண முடியாத மாதிரி ஒன்னோ அரசாங்கத்திற்கு பயப்படுகிறார்கள், இல்லை என்றால் வெறுமனே தேவைக்கில்லாத வேலை ஹமாஸுக்கு, அதெல்லாம் பெரிய மேட்ரு கிடையாது பாலஸ்தீனுங்கிறதெல்லாம் என்கிற விதமான எண்ணங்களை புகுத்தி இருக்கிறார்கள். இதனால தான் அரபு நாட்டில் இதுவரைக்கும் அவங்க இருக்கிறாங்க. ஆனால் ஒரு கட்டம் வரும் கண்டிப்பாக. நமக்கெல்லாம் தெரியும் டியூனிஷியாவுக்கு என்ன நடந்தது. ஜைனுலாப்தீன் ஓட விரட்டப்பட்டது நமக்கு தெரியும். பல நாடுகளில் அவ்வளோ ஹொஸ்னி முபாரக்குக்கு எகிப்திலே என்ன நடந்தது என்பது தெரியும். மக்கள் பலத்திற்கு முன்னால், ஜனநாயகத்துக்கு முன்னால் ஆயுதங்கள் செயலிழக்கும் என்பதை வரலாறு காட்டியிருக்கிறது. எனவே முகமது பின் சல்மானாக இருந்தாலும் சரி, மற்ற ஆட்சியாளர்களாக இருந்தாலும் சரி, காலத்திற்கும் மக்களை ஏமாற்றிக் கொண்டு பாலஸ்தீனத்தை விடுதலை தருகிறோம், அது செய்கிறோம், இது செய்கிறோம் என்று ஏமாற்றி கொண்டு காலம் கடத்த முடியாது. இதை விட என்ன அநியாயம் நடக்கணும்னு நான் கேட்குறேன். இதை சொல்லும்போது நம்ம ஏற்கனவே சொன்னதுதான், சில பேருக்கு என்னடா இவர் அரபு நாடுகளுக்கு இப்படி சொல்கிறாரே அப்படின்ன மாதிரி தோணும். நம்முடைய பார்வை திட்ட தெளிவானது தான். நம்ம அநியாயம் செய்யப்படுகிற அப்பாவிகள் பக்கம் நின்று தான் பேசி கொண்டிருக்கிறோம். அதனால் தான் இவர்களுக்கு எதிராக நாம் பேச வேண்டி இருக்கிறது. நம்ம யாரை நம்பி கிடையாது, அல்லாஹ்வை நம்பி மட்டும் இருக்கிறோம்ங்கிற காரணத்தினால பிழையையும் சரியையும் பிரித்து சொல்ல வேண்டிய நிர்பந்தம் நமக்கு இருக்கிறது. இப்படியான ஒரு அநியாயம் காசாவிலே நடந்து கொண்டிருக்கக்கூடிய நேரத்தில் இன்றைக்கு யுனிசெஃப் மிக முக்கியமான ஒரு அறிவித்தலை வெளித்திருக்கிறார்கள். குறிப்பாக ரஃபாவை பற்றி சொல்லும்போது சிறுவர்களின் நகரம் ரஃபா என்று அவர்கள் வர்ணித்திருக்கிறார்கள். ரஃபாவில் 14 லட்சம் மக்கள் இருக்கிறதாக நம்ம திரும்ப திரும்ப சொல்லிக் கொடுத்துருக்கிறோம் இல்லையா? அந்த 14 லட்சம் மக்கள்ல 6 லட்சம் பேர் சிறுவர்கள் என்கிறது யுனிசெஃபுடைய அறிக்கை. 12 லட்சம் பேர் தான் பெண்களும் ஆண்களும் இருக்கிறார்கள். 6 லட்சம் பேர் சிறுவர்கள் இருக்கிறார்கள். அது சிறுவர்களின் நகரம் என்று அதனால தான் யுனிசெஃப் சொல்லுது. இந்த தாக்குதலில் அதிகமாக கொல்லப்பட போவது யார் என்று ஒரு லிஸ்ட் எடுத்தோம்னா கண்டிப்பாக சிறுவர்களாகத்தான் இருக்க போகிறார்கள். பெரியவர்களுக்கு ஓடி ஒளிவதற்கான வாய்ப்புகள் கிடைக்கும், உதாகரித்துக் கொள்வதற்கான வாய்ப்புகள், சிந்திப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. பச்சை குழந்தை என்னங்க பண்ணும்? 6 லட்சம் பிள்ளைகளை எப்படி காப்பாற்றுறது என்கிற ஒரு மாபெரும் கேள்வியும் நமக்கு முன்னால் இருக்கிறது. இந்த ரஃபாவினுடைய அட்டாக்கை நிறுத்துங்க என்று சொல்லி ராஜதந்திரிகளாக இருக்கலாம், ஐநாவினுடைய அதிகாரிகளாக இருக்கலாம், மனிதாபிமான அமைப்புகளாக இருக்கலாம், பல பேரும் கோரிக்கை விடுத்தாலும் அதை நிறுத்துவதற்கு இஸ்ரேல் தயாராக இல்லை. இன்றைய தினம் ஐநாவினுடைய பாதுகாப்பு அதாவது கவுன்சிலில் அல்ஜீரியா ஒரு தீர்மானத்தை கொண்டு வந்திருக்கிறது. தீர்மானம் என்னத்தை கொண்டு வரப்பட்டாலும் அவற்றை கிஞ்சிற்றும் கணக்கில் எடுக்காமல் முழுவதுமாக ஆக்கிரமிப்பை தொடர்ந்து கொண்டிருக்கிறது. இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு பயங்கரவாத இராணுவம் என்பதுதான் மிகப்பெரிய கவலைக்குரிய கோபத்தை உண்டாக்கக்கூடிய ஒரு நிகழ்வாக இருக்கிறது என்பதையும் நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இந்த மாதிரியான நேரத்தில் ஆஸ்திரேலியா பாராளுமன்றத்தில் கொண்டு வரப்பட்ட பாலஸ்தீன அங்கீகார தீர்மானம் இன்றைக்கு தோல்வி அடைந்திருக்கிறது. ஆஸ்திரேலியாவினுடைய பாராளுமன்றத்தில் கொண்டு வரப்பட்ட தீர்மானம் பாஸ் ஆகும் என்று பலரும் நம்பிய நேரத்தில் தான் தோல்வியை தழுவி இருக்கிறது. பொறுத்திருந்து பார்ப்போம். பல நாடுகள் பாலஸ்தீனத்தை அங்கீகரித்துக் கொண்டு வருகிறது. இந்த குறிப்பிட்ட நாட்களுக்குள்ளாக பார்படாஸாக இருக்கலாம், பஹாமாஸாக இருக்கலாம், அயர்லாந்து, ஜமேக்கா, நார்வே, ஸ்பெயின் பாலஸ்தீனத்தை தனி நாடாக அங்கீகரித்துக் கொண்டு வருகிற அதே நேரம் எதிர்காலத்தில் ஆஸ்திரேலியாவும் இந்த நிலை எடுக்கும் என்பதிலே மாற்று கருத்தில்லை. ஆனால் இன்றைக்கு அந்த தீர்மானம் அங்கே தோல்வியை தழுவி இருக்கிறது என்கிற நிலையில தான் நமக்கெல்லாம் தெரியும். இந்த ரஃபா பார்டரில் 11,000 ட்ரக்குகள் நிறுத்தப்பட்டிருக்குது. உள்ள உணவுகள் இல்லை, ரஃபா மீதே தற்போது தாக்குதல் நடத்தப்படுகிறது. இந்த மாதிரியான இடத்துல பார்டரை திறந்து யுத்தத்தை நிறுத்தி மக்களுக்கு சாப்பாடு கொடுங்கன்னு சொன்னால் அதை சொல்லாத அமெரிக்கா
மக்களை ஏமாற்றுவதற்காக, சர்வதேசத்தை ஏமாற்றுவதற்காக நாங்கள் ஒரு துறைமுகத்தை அமைக்கிறோம் என்று ஒரு துறைமுகத்தை அமைத்தார்கள். அந்த துறைமுகத்தினுடைய லட்சணத்தை தான் இன்னைக்கு அல் ஜசீரா வெளியிட்டிருக்கிறது. இதை நீங்க பார்க்கலாம். அந்த அடித்து கொண்டு போன துறைமுகத்தை திரும்ப என்ன செஞ்சாங்கன்னா கொண்டு போய் திரும்ப மாற்றம்னு மாற்றினாங்க. ஆனால் மீண்டும் மீண்டும் துறைமுகம் அந்த கடலில் ஏற்பட்ட காலநிலை மாற்றம் காரணமாக அடித்து செல்லப்பட்டிருக்கிறது. இங்கெல்லாம் நீங்க பார்க்கலாம். எந்த ஒரு கப்பலும் கொண்டு வந்து பொருட்களை இறக்க முடியாத அளவுக்கு அவர்களுடைய மிதக்கும் துறைமுகம் தற்போது மிதந்து கொண்டிருக்கக்கூடிய நிலையை பார்க்கலாம். பொய்க்கு ஏமாற்றுவதற்காக செஞ்ச வேலை. வெறுமனே 99 ட்ரக்குகள் மட்டும்தான் உள்ளே நுழைந்தது. ஒரு 1000 மெட்ரிக் டன் உணவுகள் உள்ளே வந்ததாக சொல்லப்படுகிறது. இவ்வளவுதானே தவிர வேறு எந்த விதமான உதவிகளையும் அவர்கள் கொண்டு வரவில்லை. நார்த் காசாவுக்கு தேவையான ஒரு நாளைக்கு குறைந்தது 400 ட்ரக்லையாவது உணவு வரணும். ஆனால் மொத்தமாகவே அவர்கள் வெறும் 90 ட்ரக்ல தான் உணவை கொண்டு வந்தாங்க. 99 ட்ரக்குகளில் தான் உணவை கொண்டு வந்தாங்க. அதற்கு பிறகு எந்த விதமான உணவுகளும் உள்ளே வரவில்லை. அவர்கள் இந்த போர்ட்டை ஆரம்பித்து வெறும் 1 வீக்ல போர்ட் நாசமாகிவிட்டது. எனவே இது கண் துடைப்புக்கு செய்த வேலை. உலகமே ஏமாத்துதுங்க அந்த மக்களை. இந்தா நடந்துரும், அந்த நடந்துரும், அப்போ அந்த மாதிரிலாம் நடந்துக்கிட்டே இருக்குது. ஆனால் அவர்களும் அடுத்த கட்டத்துக்கு நகர்ந்து கொண்டே இருக்கிறார்கள், ஓடிக்கொண்டே இருக்கிறார்கள். நார்த் காசாவிலிருந்து சென்ட்ரல் காசா, சென்ட்ரல் காசாவிலிருந்து சவுத்து காசா, சவுத்து காசாவிலிருந்து ரஃபா, இப்போ ரஃபாவில் இருந்து தைரல் பலா, தைரல் பலாவிலிருந்து நார்த் காசா. ஒரே நாட்டுக்குள் கிட்டத்தட்ட 7 தடவைகள் 7 மாதங்களுக்குள் அகதிகளாக ஆக்கப்பட்டிருக்கிறார்கள். காசாவினுடைய அப்பாவி பொதுமக்கள் என்பதுதான் இங்கே சகிக்க முடியாத ஒரு நிலையாக இருக்கிறது என்பதை நாம் கவனிக்க கடமைப்பட்டிருக்கிறோம். இன்னும் சொல்ல போனால் இந்த மாதிரியான ஒரு நேரத்தில் தான் நமக்கெல்லாம் தெரியும், பாலஸ்தீனத்தில் இருக்கக்கூடிய பாலஸ்தீன விடுதலை இயக்கமாக இருக்கிற ஹமாஸாக இருந்தாலும் அங்கே இருக்கக்கூடிய கிட்டத்தட்ட 14 போராளி குழுக்கள் இஸ்ரேலுடைய இந்த கொடூர வக்கிர தாக்குதலுக்கு எதிரான பயங்கரமான முன்னெடுப்புகளை முன்னெடுத்து வருகிறார்கள். அப்போ ஒரு கேள்வி நமக்கு வரலாம். இன்னைக்கு கூட இந்த ரஃபாவினுடைய அட்டாக்கை பற்றி சொல்லும்போது சில மாற்று மத நண்பர்கள் வந்து கமெண்ட் போட்டிருந்ததை என்னுடைய சில அன்புக்குரியவர்கள் அனுப்பி வச்சிருந்தாங்க. அந்த கமெண்ட்ல அவங்க அதை கிண்டலாக கேலியாக சில பேர் வந்து பேசக்கூடிய காட்சிகளை அதில் நம்ம விட்டுருவோம், அது பிரச்சனை இல்லை. ஆனால் என்னன்னு சொன்னால், அப்போ ஹமாஸ் அடிக்கிறாங்க, கசாம் அடிக்கிறாங்கங்கிறீங்க, இங்கே என்னடாண்டா ரஃபாவில் அழிக்கிறாங்க என்று சொல்லி இப்போ அழுதுகிட்டு இருக்கிற என்னெல்லாம் சொன்னாங்க. கண்டிப்பாக அழுகிறோம். எங்களால் தாங்க முடியவில்லை, எங்களால் அதை ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. ஏனென்றால் ஒரு உயிர் போனாலும் உயிர்தான். நம்மை பொறுத்தவரையில் உக்ரைனில் கொல்லப்பட்டாலும் அதை நாம் ஏற்றுக்கொள்ளப் போவதில்லை. காசாவில் யார் கொல்லப்பட்டாலும் அதை ஏற்றுக்கொள்ளப் போவதில்லை. ஏன்னா மனித உயிருங்கிறது விளையாட்டில்லை. மனித உயிர்களுடைய பெருமதி என்பது இந்த உலகத்தில் அனைத்தையும் விட பெருமதி வாய்ந்தது. சாதாரணமாக ஒரு 36,000 பேரை கொன்றுக்கிறோம்ங்கிறது இன்றைக்கு எல்லாருக்கும் ஒரு சின்ன செய்தி இல்லை, அசால்ட்டா கடந்து போறோம்ல. ஆனால் அந்த நாட்டு மக்களுக்கு, தன்னுடைய தந்தையை இழந்தவனுக்கு, தன்னுடைய பிள்ளையை இழந்தவனுக்கு, தன்னுடைய மனைவியை இழந்தவனுக்கு, தன்னுடைய குழந்தையை இழந்தவளுக்கு அதனுடைய வலி தெரியும். சாதாரணமாக இழக்கலைங்க. இயற்கை மரணமெல்லாம் கிடையாதுங்க. கண்ணுக்கு முன்னாடி பாம்பு போட்டு கொன்னுக்கிட்டு இருக்கிறான், தாங்க முடியாமல் இருக்குது. அப்படி இருக்கும்போது அப்போ அவங்க ஜெயிச்சாங்க, மிலிட்ரி வாரில் ஜெயிச்சாங்க என்று சொல்கிறீங்களே, என்னன்னு கேட்டால் கண்டிப்பாக ஜெயிக்கிறார்கள். இன்றைக்கி நம்ம பின்னாடி சொல்ல இருக்கிறோம். இவ்வளோ பெரிய இராணுவ பலத்தை கொண்டு பொதுமக்களைத்தான் இந்த அயோக்கியர்களால் அழிக்க முடிகிறதே தவிர அங்கே இருக்கக்கூடிய சுதந்திர போராளிகளை அழிக்க முடியவில்லை என்பதையும் நீங்கள் புரிஞ்சுக்கிறோம். நம்ம ஆரம்பத்திலே சொன்னோம், இன்னும் 7 மாதங்கள் சண்டை நடக்கும்ங்கிறாங்க. குறைஞ்சது இந்த வருஷம் கடைசி வரைக்குமாவது இந்த யுத்தம் தொடரும்ங்கிறாங்கல்ல. கடைசி வரைக்கும் தொடருகிற அளவுக்கு கஸ்ஸாம் பிரிகேட் நின்று பிடிப்பாண்டு அவனே நம்புறான். கடைசி வரைக்கும் தொடருகிற அளவுக்கு அங்கிருக்கக்கூடிய ஹமாஸ் நின்று பிடிப்பாண்டு அவனே நம்புறான். அந்த அளவுக்கு அவர்களுடைய போராட்ட குணம் உச்சம் தொட்டிருக்கிறது. மிலிட்ரி வாரில் தோற்று போனதுனால தான் இந்த அயோக்கியர்கள் அப்பாவிகளை கொன்று குவித்துக் கொண்டிருக்கிறார்கள். திருப்பி யோசிச்சு பாருங்களேன், இவனுக்கு இவ்வளவு அப்பாவிகளை கொல்ல முடியும்னா ஏன் ஹமாஸ் நினைச்சா அப்பாவிகளை கொல்ல முடியாதா? கொல்ல முடியும். ஆனால் அவர்கள் வரைமுறையோடு செயல்படுகிறார்கள். எங்கள் எல்லையை நாங்கள் தாண்ட மாட்டோம், எங்கள் மார்க்கம் காட்டியிருக்கிற வரைமுறைகளை நாங்கள் தாண்ட மாட்டோம். எங்களுக்கும் பொதுமக்களுக்குமான பிரச்சனை அல்ல இது, எங்களுக்கும் அயோக்கிய இராணுவத்துக்கும் இடையிலான பிரச்சனை என்பதால் தான் அவர்கள் இராணுவத்தோடு
மோதிக்கொண்டிருக்கிறார்கள். அந்த அளவுக்கு அங்கே இஸ்ரேலுக்கு சிம்ம சொப்பனமாக அங்கே இருக்கக்கூடிய கஸ்ஸாம் பிரிகேடும் அங்கே இருக்கக்கூடிய அல் குதுஸ் பிரிகேடும் அங்கே இருக்கக்கூடிய மற்ற படைப்பிரிவுகளும் நிற்கிறார்கள் என்பதை தொடர்ந்து நாம் பார்த்து வருகிறோம். எனவே அங்கே இருக்கக்கூடிய சுதந்திர போராளிகள் அவர்கள் காசாவினுடைய மிலிட்டரி வாரில் ஜெயித்து கொண்டேதான் இருக்கிறார்கள். ஆனால் இஸ்ரேலிய ராணுவமோ அப்பாவிகளை கொன்று குவித்து நாங்கள் தைரியமானவர்கள், நாங்கள் வீரர்கள் என்று காட்டிக்கொள்ள நினைக்கிறது என்பதைத்தான் நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அந்த செய்திகளை அவங்க என்ன மாதிரி தாக்குதல்கள் நடத்துகிறார்கள் என்பதை பார்ப்பதற்கு முன்பதாக காப்போதர சாதாரண தர பரீட்சை எழுதிவிட்டீர்களா? இதோ ரைஸ் அப் அகாடமி வழங்கும் மாணவிகளுக்கான ஒரு அரிய வாய்ப்பு. உங்கள் அடுத்த இலக்கு என்ன? அடுத்து உங்கள் வாழ்வின் ஒவ்வொரு வினாடியும் உங்கள் எதிர்கால வாழ்வை நிர்ணயிக்கப் போகிறது. அப்படியானால் இதோ உங்களுக்கு ஒரு நற்செய்தி. 2 நாள் வதிவிட ஆன்மீக மற்றும் வாழ்க்கை திறன் வாழ்வியல் பயிற்சி நெறிகள் முற்றிலும் இலவசமாக நடாத்தப்படவிருக்கும் இப்பயிற்சி நெறி இன்ஷா அல்லாஹ் எதிர்வரும் ஜூன் மாதம் 1 மற்றும் 2 திகதிகளில் ஒரக்கா போல நியூ ஃபாக்ஸ் ஹில் ரிசோர்ட்டில் நடைபெறும். குறிப்பிட்ட எண்ணிக்கையுடையோருக்கே சந்தர்ப்பம் வழங்கப்படும். பயிற்சி நெறி இறுதியில் சான்றிதழ்கள் வழங்கப்படும். கலந்து கொண்டு பயன்பெற விரும்பும் மாணவிகள் பெயர் விவரங்களை வாட்ஸ்அப் செய்யுங்கள். வாட்ஸ்அப் இலக்கம் 0764587434. ரைஸ் அப் அகாடமி. If you can dream it, you can do it. இன்றைய தினமும் ஹூதிகள் ரெட் சீல இருக்கக்கூடிய செங்கடல்ல இருக்கக்கூடிய ஹூதிகள் இன்றைய தினமும் பல தாக்குதல்களை நடத்தி இருக்கிறார்கள். இங்க நீங்க பார்க்க முடியும் ஹூதிகளுடைய தாக்குதலால் பற்றி எரியக்கூடிய கப்பலுடைய காட்சிகளை இன்றைக்கு இர்னாவும் வெளியிட்டிருக்கிறார்கள். இன்றைக்கு அவர்கள் நடத்திய தாக்குதல்கள்ல 3, அதாவது செங்கடல்ல சரக்கு கப்பலை நோக்கி 3 ஏவுகணை தாக்குதல்களை நடத்தி இருப்பதாக இன்றைக்கு அறிவித்திருக்கிறார்கள். கிரேக்கத்திற்கு சொந்தமான சரக்கு கப்பலாக இது அறியப்படுகிறது. MV லாக்ஸ் என்கிற கப்பல் தான் இந்த கப்பல். இந்த கப்பல் மீது இன்றைக்கு ஹூதிகள் தாக்குதல் நடத்தி இருக்கிறார்கள். பற்றி எரிகிறது கப்பல் என்கிற செய்திகள் இன்றைக்கு வெளியாகி இருக்கிறது. நாங்கள் தாக்குதலை நிறுத்துவோம், நீங்க காசாவில் நிறுத்திருங்க, நாங்கள் எல்லாத்தையும் நிறுத்துறோம், காசாவில் நிறுத்துகிற வரைக்கும் நாங்கள் இதை நிறுத்த மாட்டோம் என்று இன்றைக்கும் திட்டத்தெளிவாக ஹூதிகள் சொல்லி இருப்பது மட்டுமல்லாமல் நமக்கெல்லாம் தெரியும் ஹூதிகளை பேக்கப் பண்றது, ஃபுல்லாக ஹூதிகளை இயக்குறது ஈரான் என்பது எல்லோருமே சொல்லக்கூடிய ஒரு விஷயம்தான். ஆனால் இதுவரை ஈரான் வெளிப்படையாக சொல்லாத ஒரு செய்தியை இன்றைக்கு சொல்லி இருக்கிறார்கள். குறிப்பாக ஈரானுடைய இர்னா நியூஸ் ஏஜென்சி வெளியிட்டிருக்கக்கூடிய செய்தியில் அவங்க என்ன சொல்றாங்கன்னா, ஹூதிகளுக்கு தேவையான புதிய வகை ஏவுகணைகளை இன்றைக்கு ஈரான் ஹூதிகளிடம் ஒப்படைத்திருக்கிறது. எப்படி ஒப்படைச்சாங்கிறதெல்லாம் தெரியல. கப்பல் கடல் வழியாக அனுப்பினாங்களா, விமானம் வழியாக அனுப்பினாங்களா, எந்த வழியில் ஹூதிகள்கிட்ட ஒப்படைச்சிருக்கிறாங்கிறது தெரியல. ஆனால் காதிர் என்கிற வகையில் அமைந்திருக்கக்கூடிய ஒரு வகை பயங்கர ஏவுகணைகளை இன்றைக்கு, அதாவது கடலில் இருந்து ஏவப்படுகிற ஏவுகணைகள், இதுவரைக்கும் அவங்க தாக்கெல்லாம் தரையில இருந்து கடலை நோக்கி தாக்கிக்கிட்டு இருக்கிறாங்க. இப்ப இவங்க கொடுத்திருக்கக்கூடிய ஈரான் ஹூதிகளுக்கு கொடுத்திருக்கக்கூடிய ஏவுகணையை பொறுத்தவரை கடலில் இருக்கக்கூடிய இலக்குகளுக்கும் கடலில் இருந்தே தரையில் இருக்கக்கூடிய இலக்குகளுக்கும் தாக்கக்கூடிய ஏவுகணை என்று சொல்லப்படுகிறது. ஈரானுடைய தஸ்னீம் நியூஸ் ஏஜென்சியும் இதை உறுதிப்படுத்தி இருப்பது மட்டுமல்லாமல் இதிலே ஒரு பாரிய சந்தேகம் எழுப்பப்படுகிறது. என்னன்னா, கடலில் இருந்து தாக்கக்கூடிய இந்த கேதர் வகையான ஏவுகணையை பொறுத்தவரையில் சில நேரம் ஹூதிகள் கடலில் இருந்து இஸ்ரேலை நோக்கிய தங்களுடைய ஏவுகணை தாக்குதல்களை ஆரம்பிக்க போகிறார்களோ என்கிற சந்தேகம் வலுத்திருக்கிறது. சில நேரங்களில் அவர்கள் அதை செய்யவும் கூடும், செய்ய மாட்டாங்கன்னு சொல்ல முடியாது. ஏன்னு கேட்டால் அவங்களுக்கு தான் ரூலே கிடையாது, எதனாலும் செய்வாங்க. அவங்களுக்கு என்ன வேண்டி கிடக்குது? ஏன்னா ஆரம்பத்தில் நாங்கள் அதை செய்ய மாட்டாங்க இதை செய்ய மாட்டாங்கன்னு எல்லோரும் நம்பிய பல விஷயங்களை அவர்கள் செய்துதான் இருக்கிறார்கள். இன்டர்நெட் கேபிளை கட் பண்ணாங்க, அதில் எச்சரிக்கையை கொடுத்தாங்க, கப்பலுக்கு அடிக்க மாட்டான்னு நினைச்சாங்க, எல்லாத்துக்கும் அடித்தாங்க, அமெரிக்காவுடைய ராணுவ கப்பலுக்கு அடிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. எனவே இது நத்திங். அவர்கள் செய்தாலும் செய்வதற்கான வாய்ப்பு இருக்கிறது. ஆனால் நாங்கள் இன்றைக்கு ஹூதிகளுக்கு ஏவுகணை கொடுத்திருக்கிறோம் என்று வெளிப்படையாகவே ஈரான் சொல்வதிலிருந்து ஈரானுடைய அதிபர் மரணித்தாலும் அவர்களுடைய பாலஸ்தீன ஆதரவு தளம் மாறவில்லை என்பதை தாண்டி
அதைவிட உச்சம் தொட்டிருக்கிறது என்பது இன்றைக்கு இந்த செய்தியினூடாக நாம் புரிந்து கொள்ள முடியும். ஈரான் வளமையை விட வேகமாக நிற்கிறது. இனிமேல் ஏன்னா ரஃபாவுல கை வச்சிங்கன்னா நாங்களும் பொறுக்க மாட்டோம்னு இப்ராஹிம் ரைசி இருக்கும் போதே சொல்லியிருந்தார். எனவே தற்போது ரஃபா தாக்குதல் ஆரம்பிக்கப்பட்டிருக்கிறது. எந்த வகையில் ஈரான் கை கொடுக்க போகிறது என்கிற பாரிய கேள்விகள் இருந்தாலும் சில நேரங்களில் இதுவும் அதனுடைய ஒரு வழியோ என்கிற கேள்விகளையும் இது எழுப்பி இருக்கிறது என்கிறதை நாம் பார்க்க முடியும். அந்த அடிப்படையில் இன்றைக்கு அவங்க ஹூதிகளுக்கு இவ்வளவு பயங்கரமான ஒரு ஏவுகணையை வழங்கி இருக்கிறார்கள், ஏவுகணை வகைகளை வழங்கி இருக்கிறார்கள் என்கிற செய்திகள் வெளிவந்திருக்கக்கூடிய அதே நேரம் மஸ்ஜிதுல் அக்ஸாவுக்குள் நுழைந்து தாக்குதல்களை அங்க தொலை வந்த மக்களை தாக்கி கொண்டிருக்கிறது இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு பயங்கரவாத இராணுவம் என்கிற செய்திகளும் சற்று முன்னால் வெளியாகி இருக்கிறது. இஸ்லாமியர்களுடைய மூன்றாவது புனித தலமாக இருக்கிறது மஸ்ஜிதுல் அக்ஸா, குப்பத்து சஹ்ரா அமைந்திருக்கக்கூடிய பகுதி அது. அந்த பகுதிகளிலே தொழுகைக்காக செல்லுகிற மக்கள் மீது தாக்குதல் நடத்துகிறார்கள். இன்றைக்கு 7 மாதங்களாக தாக்குதல் நடத்துகிறார்கள். ஆனால் இன்றைய தாக்குதல் உச்சம் தொட்டிருக்கிறது. தொழுகைக்குள்ளே வர முடியாத அளவுக்கு அவர்கள் தொலைச்சென்றவர்கள் மீதெல்லாம் பயங்கரமாக தாக்குதல் நடத்தி கொண்டிருக்கிறார்கள். எத்தனை சோதனைகளை அங்கிருக்கக்கூடிய மக்கள் சகிக்க வேண்டி இருக்கிறது என்பதுதான் நம்மால் தாங்கிக் கொள்ள முடியாத ஒரு நிலையாக இருக்கிறது. இதற்கு முன்பதாக நடந்த தாக்குதல்களை விட பலமான தாக்குதலாக மஸ்ஜிதுல் அக்ஸாவுக்குள் இது நடைபெற்றிருக்கிறது என்கிற செய்திகள் இன்றைக்கு வெளியாகி இருக்கிற அதே நேரம் என்னவெல்லாம் நடக்கிறது காசாவுக்குள் என்கிற கேள்விகளும் மிக முக்கியமான ஒன்றாக இருக்கிறது. என்ன நடக்கிறது காசாவுக்குள் என்பதற்கு முன்பதாக இந்த அமெரிக்கா எவ்வளவு மோசமான நிலை எடுக்கிறது, இவர்கள் எவ்வளவு அயோக்கியர்கள் என்பதற்கான ஒரு செய்தி இன்றைக்கும் வெளியாகி இருக்கிறது. இந்த ஒரு லேடி இவ யார் என்று சொல்லி சொன்னால் ஐக்கிய நாடுகள் யூஎன்னுக்கான அமெரிக்காவினுடைய முன்னாள் பிரதிநிதி நிக்கி ஹேலி. இவட பேர் என்னன்னு கேட்டால் நிக்கி ஹேலி. இவள் என்ன செய்கிறாள்னா இங்கே பாருங்க, இதெல்லாம் அந்த அதாவது ஏவுகணைகள் குண்டில் வந்து என்ன எழுதுறாங்கிறத இதில் தெளிவாக நீங்கள் பார்க்க முடியும். ஃபினிஷ் தெம். அமெரிக்கா நடுவில் அந்த இதயத்தை போட்டிருக்கா. அமெரிக்கா இஸ்ரேலோடு எப்போதும் லவ் பண்ணிக்கிட்டு இருக்குது, அன்பாக இருக்கிறது என்று சொல்லி எழுதியிருக்கிறா நிக்கி ஹேலி. இந்த நிக்கி ஹேலி என்று சொல்லி அதில் எழுதுறா ஃபினிஷ் தெம். இந்த ஆயுதங்களை கொண்டு அங்கிருக்கக்கூடிய பாலஸ்தீனர்களை முடித்து விடுங்கள், அழித்து விடுங்கள் என்கிறாள். என்ன நமக்கு யோசிக்க தோணுதுன்னா இவங்க தான் உலகத்துக்கு மனிதாபிமானம், மனித உரிமைகள் அதை பற்றி பேசுகிறவங்க யார் தெரியுமா? இந்த அமெரிக்கா. மனித உரிமை மீறல் அப்படின்னு பேசுவாங்க, நியாயம் நீதி அப்படின்னு பேசுவாங்க. வெளிப்படையாகவே வந்து ஆயுதத்தில் எழுதிட்டு போகிறா பாருங்களேன், ஃபினிஷ் தெம் அப்படின்னு சொல்லி எழுதுறான்னா எவ்வளோ ஒரு இவளெல்லாம் பெண்ணா என்பதை தாண்டி மனிதர்களா என்று யோசிக்க தோணுகிறதா இல்லையா? பொதுவாக பெண்கள் இரக்கம் உள்ளவர்கள், கருணை உள்ளவர்கள், தாய் குணம் உள்ளவர்கள் என்பது தானே நமக்கெல்லாம் தெரியும். அதெல்லாம் நம்மூர் பெண்கள். இவளை பார்த்தீங்களா நிக்கி ஹேலி எப்படி எழுதுகிறாள்? அங்கே 15,000 குழந்தைகள் கொல்லப்பட்டிருக்கிறார்கள் என்பது இவளுக்கு தெரியாதா? தெரியும். ஆனால் அவங்க மனுஷனாவே மதிக்கலையே. அரபு நாட்டுக்காரனே அவங்கள மனுஷனா பார்க்கல, இவள்கள் தான் பார்ப்பாளா என்கிற ஒரு நிலை இருக்கிறதா இல்லையா? இவ்வளவு ஒரு அநியாயத்தையும் இவர்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள் என்கிற செய்திகளையும் நம்ம பார்க்க முடிகிற அதே நேரம் இன்றைக்கு என்ன நடக்கிறது என்பதை பார்ப்பதற்கு முன்பதாக சில காட்சிகளை நீங்கள் பாருங்கள். இதெல்லாம் என்னன்னு தெரியுதா? சேம் இதே மாதிரி ஒரு பிக்சர் கிட்டத்தட்ட 15 ஆண்டுகளுக்கு முன்பதாக வெளிவந்தது நினைவு. அதாவது அமெரிக்காவினுடைய சிறைச்சாலை, அமெரிக்கா வந்து கியூபாவில் ஒரு சிறைச்சாலையை வச்சுருந்தாங்க. அதில் ஈராக்கிலே நடத்தப்பட்ட தாக்குதல்களில் அங்கே இருக்கக்கூடிய கற்றறிந்த அறிஞர்களை, அங்கு படித்த ப்ரொஃபஸர்மார், டாக்டர்ஸ்மார்னு சொல்லி பல பேரையும் கொண்டு போய் அந்த சிறைச்சாலைகளில் இப்படி அடைத்து வைத்திருந்த காட்சிகள் வெளியாகி சர்வதேசத்தில் பாரிய சர்ச்சைகளை உண்டாக்கி இருந்தது. அந்த சிறைச்சாலையின் காவலராக இருந்த ஒருவர் பின்னாட்களில் அங்கே முஸ்லிம்களுக்கு நடத்துகிற அநியாயத்தை பார்த்தே இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார். ஏற்றுக்கொண்டது மட்டுமல்லாமல் அவர் த ட்ரைட்டர் என்ற ஒரு புத்தகத்தை எழுதினார். துரோகி என்று தமிழிலும் அந்த புத்தகம் வெளியாகி இருக்கிறது. அது தொடர்பாக நான் தனியொரு வீடியோவும் பேசியிருக்கிறேன். பார்க்காதவங்க நம்ம சேனலில் நீங்கள் போய் பார்க்க முடியும். இந்த துரோகி என்கிற புத்தகத்தினுடைய ஆசிரியர் எப்படி இஸ்லாத்தை தழுவிக்கொண்டார், குவாண்டனாமோ சிறைச்சாலையில் நடந்த அநியாயங்கள் பற்றி பேசியிருக்கிறேன். வேணும்னா நம்ம வாட்ஸ்அப், டெலிகிராம் சேனல்லையும் அதனுடைய லிங்கை போட்டுவிடுவோம், பார்க்காதவங்க பார்த்துக்கிறங்க. ஏன்னா இந்த மாதிரி ஒரு அநியாயம் குவாண்டனாமாவில் செய்யப்பட்டது. தற்போது பாலஸ்தீனத்தில் கைது செய்யப்பட்டு செல்லுகிற ஆண்களையும் பெண்களையும் கண்களை கட்டி எப்படி
எப்படி அநியாயம் செய்கிறார்கள் என்கிற காட்சிகள், ரகசிய புகைப்படங்கள் இன்றைக்கு வெளியாக இருக்குங்க. பார்த்தீங்கன்னா பாருங்கள், அத்தனை பேரையுமே கண்ணை கட்டி வச்சிருக்கிறாங்க, போட்டு அநியாயம் பண்ணுகிற காட்சிகள். இது அங்கேயே இருக்கக்கூடிய ஒரு மனிதநேயம் உள்ள ஒரு மனுஷன் எப்படியோ ஃபோட்டோ எடுத்து வெளியே போட்டான். இங்கே பார்க்கலாம் நீங்கள், அவன் எடுத்த ஃபோட்டோவினுடைய காட்சிகள் தான் இங்கே காட்டுற. ஆண்கள் பெண்கள் எல்லாம் எப்படி வதை செய்யப்படுகிறார்கள் என்கிற காட்சி இங்கே பாருங்கள். இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு பயங்கரவாத இராணுவம், அவங்க ஒருத்தன் தான் இந்த ஃபோட்டோ எடுத்திருக்கிறான், ஆனால் கொஞ்சம் மனுஷநேயம் அவனுக்கு இருக்குதுங்கிறத நம்ம பார்க்க முடியும். இந்த மாதிரி அநியாயங்கள் எல்லாம் அங்கே இடம்பெற்று வருகிறது என்கிற செய்திகள் வெளியாகி கொண்டிருக்கக்கூடிய நேரத்தில் இன்றைக்கு என்னவெல்லாம் நடக்கிறது காசாவுக்குள் என்பதை பொறுத்தவரையில், இன்றைய தினம் இஸ்ரேலிய இராணுவம் ஒரு செய்தியை ஒப்புக்கொண்டிருக்கிறார்கள். அவர்களுடைய 3 இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு பயங்கரவாத இராணுவத்தைச் சேர்ந்தவர்கள் கொல்லப்பட்டிருக்கிறார்கள் என்பதை அவர்கள் ஒப்புக்கொண்டிருக்கிறார்கள். 3 பேர் உட்பட 5 பேர் படுகாயம் அடைந்திருக்கிறார்கள் என்கிறது தி இஸ்ரேலி டைம்ஸ். இஸ்ரேல் டைம்ஸ் பத்திரிகை வெளியிட்டிருக்கக்கூடிய செய்தி இது. 3 பேர் கொல்லப்பட்டிருக்கிறாங்க, 5 பேர் படுகாயம் அடைந்திருக்கிறார்கள் என்கிறார்கள். ஜபாலியா பற்றி எரிந்து கொண்டிருக்கிறது. ஜபாலியாவில் தான் உச்சகட்ட தாக்குதல் நடைபெற்று வருகிறது என்பதை தாண்டி கஸ்ஸாம் பிரிகேட் இன்றைக்கு முக்கியமான பல செய்திகளை வெளியிட்டிருக்கிறார்கள். இன்றைக்கு நடத்தப்பட்டிருக்கக்கூடிய அல் யாசீன் 105 மூலமாக கிட்டத்தட்ட 27 மெர்காவா டேங்குகள் இன்றைக்கு அளிக்கப்பட்டிருக்கிறது. அவன் பொதுமக்களை கொண்டுகிட்டு இருக்கிறான். இவங்க யாரை கொள்றாங்கன்னா இராணுவத்தோடு தான் இவர்களுக்கு யுத்தம் நடக்கிறது. 27 மெர்காவா டேங்குகள் என்றால் சிந்தித்து பாருங்கள், கிட்டத்தட்ட 135 பேர் மினிமம் கொல்லப்பட்டிருக்க வேண்டும். 135 பேர் கொல்லப்பட்டிருக்காங்க மெர்காவா டேங்க்லயே. ஆனால் 3 பேர் செத்துருக்கிறாங்க அப்படிங்கிறான். அப்போ 3க்கு 135. குறிப்பாக அல் அதாவியா பகுதிகளில் நடைபெற்று வரக்கூடிய தாக்குதல்களில் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு பயங்கரவாத இராணுவத்தின் மீது 107 வகையான ஏவுகணை தாக்குதல்கள் படுபயங்கரமாக நடத்தப்பட்டிருக்கிறது, வீசப்பட்டிருக்கிறது. அது தொடர்பான வீடியோக்கள் எல்லாம் இன்றைக்கு வெளியாகி இருக்கிறது. அல் ஜசீராவினுடைய அரபு பதிப்பிலே நீங்கள் போய் அவற்றை பார்க்க முடியும். ரஃபா நகரத்தினுடைய கிழக்கு பகுதிகளில் அல் ஷோகா பகுதி, பள்ளிவாசல் இருக்கக்கூடிய பாடசாலை இருக்கக்கூடிய பகுதிகள் அது. இந்த பகுதிகளில் பதுங்கியிருந்து தாக்குதல் நடத்துவதற்காக இருந்த இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு பயங்கரவாத இராணுவத்தின் மீது இன்றைக்கு நடத்தப்பட்ட தாக்குதல்களில் 4 இஸ்ரேலிய படையைச் சேர்ந்தவர்கள் கொல்லப்பட்டிருக்கிறார்கள் என்கிறது கஸ்ஸாம் பிரிகேட். அதே நேரத்தில் ரஃபா நகரத்தில் இருக்கக்கூடிய ஷோகா பகுதிகளில் நடந்த இன்னொரு தாக்குதல்களில் டிபிஜி என்கிற வகையான ஆயுதத்தின் மூலமாக தாக்குதல் நடத்தப்பட்டதாக சொல்லப்படுகிறது. அந்த தாக்குதல்களில் ஒரு கட்டிடத்துக்குள் ஒளித்துக் கொண்டிருந்த இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு பயங்கரவாத இராணுவத்தை மொத்தமாக அழித்திருக்கிறோம் என்கிறார்கள் கஸ்ஸாம் பிரிகேட். ஒரு படைப்பிரிவே அங்கே அளிக்கப்பட்டிருக்கிறது. அது மட்டுமல்லாமல் கஸ்ஸாம் பிரிகேட் வெளியிட்டிருக்கக்கூடிய இன்னும் ஒரு செய்தியில் என்ன சொல்றாங்கன்னு கேட்டா, அதாவது எங்களுடைய முஜாஹிதீன்கள் 15 ஆக்கிரமிப்பு படைப்பிரிவினரை ஒரே இடத்தில் இன்றைக்கு தாக்குதல் நடத்தி கொண்டிருக்கிறார்கள், அழித்திருக்கிறார்கள் என்கிற செய்திகளையும் சொல்லியிருக்கிறார்கள். மொத்தமாக 3, அதற்கு பிறகும் ஜபாலியாவில் ஒரு படைப்பிரிவு என்று 3 படைப்பிரிவுகள் இன்றைக்கு அளிக்கப்பட்டிருக்கிறது. 27க்கு மேற்பட்ட மெர்காவா டேங்குகள் அளிக்கப்பட்டிருக்கின்றன. D9 வகையைச் சேர்ந்த 7 புல்டோசர்கள் அளிக்கப்பட்டிருக்கிறது என்கிற செய்திகள் எல்லாம் இன்றைக்கு வெளியாகி இருக்கிறது. இன்னும் பல செய்திகள் வெளியாகி கொண்டும் இருக்கிறது. இன்ஷா அல்லாஹ் நாம ஏற்கனவே ஆரம்பத்தில் வெளியிட்ட மாதிரி வீடியோக்களை 2ஆக பிரித்து மதிய நேரத்திலையும் ஒரு அப்டேட் போடுறதுக்கு நம்ம நினைச்சிருக்கிறோம் இன்ஷா அல்லாஹ். ஏன்னா நிறைய தகவல்கள் மக்களுக்கு கொடுக்க வேண்டி இருக்கிறது. நிறைய அங்கு நடக்கக்கூடிய செய்திகள் வெளிவந்து கொண்டிருக்கக்கூடிய காரணத்தினால மதிய நேரத்தில் ஒரு அப்டேட் ஆகவும் நைட்டில் ஒரு அப்டேட் ஆகவும் 2 அப்டேட்டுகள் கொடுப்பதற்கு முயற்சி செய்து கொண்டிருக்கிறோம். பிரார்த்தனை செய்து கொள்ளுங்கள். அந்த அடிப்படையில் இன்றைக்கு இரவில் மேலதிகமாக வரக்கூடிய தகவல்களையும் நாளைக்கு நம்ம உங்களோட பகிர்ந்து கொள்ள இருக்கிறோம் என்கிற நிலையில் இன்றைக்கு ஹெஸ்புல்லாக்கள் வடக்கு இஸ்ரேலில் இருக்கக்கூடிய, நார்த் இஸ்ரேலில் இருக்கக்கூடிய மொஷாவ் பகுதிகளில் இருக்கக்கூடிய இஸ்ரேலுடைய தலைவர்களுக்கு கடிதம் அனுப்பி இருக்கிறார்கள். அந்த கடிதத்தில் என்ன சொல்றாங்கன்னு கேட்டா, காசாவுடைய யுத்தம் முடிகிற வரைக்கும் உங்களுடைய பொதுமக்களை மீண்டும் குடியேற வேண்டாம் என்று சொல்லிவிடுங்கள். அதாவது பொதுமக்களை அடிக்கிறது நோக்கமாக இருந்தால் இந்த கடிதத்தை அனுப்பவே மாட்டாங்க. இன்றைக்கு கடிதம் அனுப்பியிருக்கிறார்கள், பொதுமக்களை மீண்டும் அந்த ஏரியாவுக்கு வந்துட வேணாம்னு சொல்லுங்கள், நாங்கள் திரும்ப திரும்ப அட்டாக் பண்ண இருக்கிறோம், காசாவோட யுத்தம் முடிஞ்சால் தான் எங்கள் அட்டாக் நிறுத்தப்படும், எனவே பொதுமக்களை அங்கு வர வேண்டாம் என்று சொல்லிவிடுங்கள், எங்களுடைய தாக்குதல்களில் அவர்கள் கொல்லப்பட்டு விடக்கூடாது, எங்களுக்கும் இராணுவத்துக்கும் தான் சண்டை என்று சொல்லி இருக்கிறார்கள். இந்த மொஷாவ் பகுதிகள் ஏற்கனவே 2006ஆம் ஆண்டு ஹிஸ்புல்லாக்களுக்கும் இஸ்ரேலுக்கும் நடைபெற்ற சண்டையில் கடுமையாக பாதிக்கப்பட்ட பகுதிகள் என்பதை தாண்டி
2006க்கு பிறகு அவர்கள் ஹிஸ்புல்லாக்களோடு பாரிய யுத்தத்தை நடத்துவதற்கு முனையவே இல்லை என்கிற அளவுக்கு ரொம்ப கடுமையாக நடந்து இஸ்ரேல் தோல்வியுற்ற ஒரு யுத்தம் என்றும் அது வர்ணிக்கப்படுகிறது. அப்படியான நேரத்தில் தான் வடக்கு இஸ்ரேலில் இருக்கக்கூடிய ஷதுல்லா அருகே ராக்கெட் தாக்குதல்களை இன்றைக்கு கடுமையாக ஹிஸ்புல்லாக்கள் நடத்தி கொண்டிருக்கிறார்கள். இஸ்ரேலுடைய சேனல் 12 வெளியிட்டிருக்கக்கூடிய அறிவித்தல் என்ன சொல்றாங்கன்னு சொன்னா, நிறைய ராக்கெட்டுகள் வந்து ஷதுல்லா பகுதிகளில் விழுந்து அழிவுகளை உண்டாக்கி கொண்டிருக்கிறது என்கிற செய்திகளையும் இன்றைக்கு வெளியிட்டிருக்கிறார்கள். ஒருபுறம் கஸ்ஸாமும் அல் குதுஸும் அங்கிருக்கக்கூடிய போராளிகளும் தாக்குதல் நடத்துகிறார்கள், மறுபுறம் ஹூதிகள் தாக்குதல் நடத்துகிறார்கள். இந்த பக்கமாக இன்றைக்கு ஹிஸ்புல்லாக்கள் பயங்கரமான தாக்குதல்களை நடத்தி கொண்டிருக்கிறார்கள் என்கிற செய்திகளும் தொடர்ந்து வெளியாகி கொண்டிருக்கிறது. இப்படி இஸ்ரேலுக்கு எதிரான அங்கிருக்கக்கூடிய சுதந்திர போராளிகளுடைய தாக்குதல்களும் படு பயங்கரமாக நடைபெற்று வருகிறது. இன்றைக்கு வெளியாகி இருக்கக்கூடிய பல வீடியோக்கள் வந்தாலும் நமக்கு எல்லாத்தையும் காட்ட முடியாது, ஒரு சில வீடியோக்களை மட்டும் நம்ம பார்க்க முடியும். இந்த வீடியோவை நீங்க பார்த்தீங்கன்னா இது ஒரு வெஹிக்கிள், இது வரைக்கும் இப்படி ஒரு வீடியோ வெளிவரல. இவங்க வெஹிக்கிள்ல போகும்போது பேசிக்கிட்டு போறாங்க, கஸ்ஸாம் பிரிகேடை சேர்ந்தவங்க தான் போறாங்க. ஆனா வெஹிக்கிள்ல போறாங்க, ஏதோ ஒரு கார்லயோ எதுலயோ போறாங்க, முகத்தை மறைச்சிருக்கிறாங்க. போனதுக்கு பிறகு நேரடியாக இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு பயங்கரவாத ராணுவத்தோடு இந்த இடத்துல நேரடியாக ஃபயரிங் நடக்கிற காட்சி இதுவரைக்கும் இப்படி ஒரு வீடியோ வெளியாகல. இங்க நீங்க பாத்தீங்கன்னு சொல்லி சொன்னா நேரடியாக அவர்களோடு 1 to 1 யுத்தம் செய்து கொண்டிருக்கிறார்கள், நேரடியாக மோதி கொண்டிருக்கிறார்கள். அதனுடைய காட்சிகள் தான் வெளியாகி இருக்கிறது. இதுவரைக்கும் அப்படி ஒரு வீடியோ வெளியாகல, இன்னைக்கு தான் வெளியாகி இருக்கிறது பல நாட்களுக்கு பிறகு. இங்க நம்ம பார்த்தோம்னு சொன்னா இந்த ஆயுதங்களை நம்ம காட்ட முடியாது. இங்க நீங்க பாருங்க, அதாவது இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு பயங்கரவாத ராணுவத்தினுடைய ஒரு முக்கியமான உளவு விமானத்தை சுட்டு வீழ்த்தி இருக்கிறார்கள் அங்க இருக்கக்கூடிய சுதந்திர போராளிகள். அந்த உளவு விமானம் சுட்டு வீழ்த்தப்படுகிற காட்சி நீங்க பார்க்கலாம். இதுதான் அந்த விமானம், அது சுட்டு வீழ்த்தப்பட்டு இங்க பாருங்க அந்த உளவு விமானம் எப்படி சாம்பலாகி போய் இருக்கிறது என்கிற காட்சிகளையும் நீங்க பார்க்க முடியும். அதையும் இன்றைக்கு வெளியிட்டு இருக்கிறார்கள். அதே மாதிரி பார்த்தீங்கன்னு சொன்னா இன்றைக்கு வெளியாகி இருக்கக்கூடிய இன்னொரு செய்தியில அவங்க வெளியிட்டிருக்கக்கூடிய வீடியோவில் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு பயங்கரவாத ராணுவத்தை நோக்கி பல தாக்குதல்களை அவர்கள் நடத்தக்கூடிய காட்சிகளை வெளியிட்டிருக்கிறார்கள். இந்த ஏவுகணைகள் சென்று அவர்களை தாக்குகிற காட்சிகளை நீங்க பார்க்க முடியும். இப்படி இன்றைக்கும் பலவிதமான தாக்குதல்களை நடத்தி கொண்டிருக்கிறது அங்க இருக்கக்கூடிய சுதந்திர போராட்ட வீரர்கள் குழு. எனவே பாலஸ்தீனம் சுதந்திரம் அடைய வேண்டும், பாலஸ்தீனம் வெற்றி பெற வேண்டும், பாலஸ்தீன மக்களும் நம்மை போன்றவர்கள் சுதந்திரம் பெற்ற மக்களாக வாழ வேண்டும் என்று அல்லாஹ்விடத்திலே கையேந்த மறந்து விடாதீர்கள், அல்லாஹ்விடத்திலே அழுது புலம்பி கெஞ்சி கேட்க மறந்து விடாதீர்கள். அல்லாஹ் அந்த மக்களை பாதுகாக்க போதுமானவன், அல்லாஹ் அவர்களை கைவிட மாட்டான். ஜனநாயக ரீதியாக அந்த மக்களுக்காக குரல் எழுப்ப மறந்து விடாதீர்கள். ரஃபா தாக்குதல் உட்பட காசா மீதான தாக்குதல்கள் நிறுத்தப்பட வேண்டும், பாலஸ்தீனம் சுதந்திரம் அடைய வேண்டும் என்கிற பிரார்த்தனைகளை அல்லாஹ்விடத்தில் முன்வைப்போமாக என்று அன்பாக கேட்டுக்கொள்வதோடு, நமக்கெல்லாம் தெரியும் புனிதமிக்க ஹஜ்ஜுடைய காலம் வருகிற காரணத்தினால குர்பானி கொடுக்க விரும்புகிற சகோதரர்கள் ஏற்கனவே நம்ம அறிவிச்சிருக்கிறோம். ஒரு பங்கு 37,000 ரூபாய்கள், இலங்கை ரூபாய்கள். முன்னால் தெரிகிற நம்முடைய தொலைபேசி இலக்கத்திற்கு தொடர்பு கொண்டு உங்களுடைய குர்பானி பிராணிகளை கொடுத்து ஏழை மக்களுடைய பசியாற்றுகிற பணியில் நீங்களும் இடம் பிடித்துக் கொள்ள முடியும். வல்ல ரஹ்மான் உங்களுக்கும் அருள் புரிய போதுமானவன் என்கிற செய்திகளையும் கூறிக்கொண்டு முடித்துக் கொள்கிறேன். வாஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். காப்போதர சாதாரண தர பரீட்சை எழுதிவிட்டீர்களா? இதோ ரைஸ் அப் அகாடமி வழங்கும் மாணவிகளுக்கான ஒரு அரிய வாய்ப்பு. உங்கள் அடுத்த இலக்கு என்ன? அடுத்து உங்கள் வாழ்வின் ஒவ்வொரு வினாடியும் உங்கள் எதிர்கால வாழ்வை நிர்ணயிக்கப் போகிறது. அப்படியானால் இதோ உங்களுக்கு ஒரு நற்செய்தி. 2 நாள் வதிவிட ஆன்மீக மற்றும் வாழ்க்கை திறன் வாழ்வியல் பயிற்சி நெறிகள் முற்றிலும் இலவசமாக நடாத்தப்படவிருக்கும் இப்பயிற்சி நெறி இன்ஷா அல்லாஹ் எதிர்வரும் ஜூன் மாதம் 1 மற்றும் 2 திகதிகளில் ஒரக்காபொல நியூ ஃபாக்ஸ் ஹில் ரிசோர்ட்டில் நடைபெறும். குறிப்பிட்ட எண்ணிக்கையுடையோருக்கே சந்தர்ப்பம் வழங்கப்படும். பயிற்சி நெறி இறுதியில் சான்றிதழ்கள் வழங்கப்படும். கலந்து கொண்டு பயன்பெற விரும்பும் மாணவிகள் பெயர் விவரங்களை வாட்ஸ்அப் செய்யுங்கள். வாட்ஸ்அப் இலக்கம் 0766587434. Rise Up Academy. If you can dream it, you can do it.